நம்ம வாங்கினா இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து எலக்ட்ரிக் ஐட்டம். அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. ஆனால் நம்ம வச்சிருக்க லைட் அது இல்லை, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் லைட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இது வந்து எலக்ட்ரிக் ரீசார்ஜபிள் கண்டென்ட்டு கூட உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தாலுமே ஒர்க் ஆகலை. ஸோ இதை நம்ம ஃபுல்லாகவே கலட்டி தான் பார்க்கணும். கலட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடமே சும்மா நூடுல்ஸ் மாதிரி லடன்னு தான் கிடக்குது. ஸோ இதையுமே நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு காட்டுறதுக்கு சுற்றி முற்றி பார்த்தா எந்த இடத்துலையுமே ஸ்க்ரூவே தெரியலை. ஸோ நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 4 ரப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த ரப்பரை தான் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். நாளையுமே கலட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்க்ரூவை ஒன்று ஒன்றா நம்ம கழட்டிடலாம். ஸோ கலட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே 3 பேட்டரி வச்சுருக்காங்க. ஒயர் வந்து தொட்ட உடனே விட்டுருச்சுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிருக்கு. ஸோ நம்ம வோல்ட்ரு செக் பண்ணி பார்த்தேன். அதில் இருக்கிற வோல்ட்டை பாருங்கள், 0. ஸோ இதை கலட்டி தான் பார்க்கணும். 3 லித்தியம் அயன் பேட்டரி போட்டிருக்காங்க. இது கூட வந்து இந்த ஒரு சிப்பு போட்டிருக்காங்க. இது சார்ஜிங் போர்டு மாதிரி இருக்குது, சர்க்கியூட் மாதிரி. இதை வச்சு தான் அதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட லைட்டு மட்டும் ஒர்க் ஆகுதான்னு ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிடலாம். லைட்டு வந்து பிளிங்க் ஆகுது, விட்டு விட்டு லைட் எரியுது. ஆனால் என்னென்னா ரெட் கலரில் எரியுது. ஆச்சரியமாக இருக்குது. ஆன் பண்ணி பார்த்தா 2-3 டைப்பாக லைட் எரியுது. ஸோ இது கொஞ்சம் மல்டிபர்பஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு வைண்டிங் வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்க்ரூ மேலே ஸ்க்ரூவாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒடிசாக முடி அளவுக்கு தான் இருக்குங்க அந்த வைண்டிங்கு. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். தெரியும்னு நினைக்கிறேன். இது சுற்றும் போது அந்த வைண்டிங் சுற்றுது. அதுலேருந்து வரக்கூடிய பவர் இந்த முடியணக்காக இருக்கக்கூடிய ஒயர் மூலமாக வருது. ஸோ அதுலேருந்து நம்ம சார்ஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த ஒயர் செட்டப் கொடுத்துருந்தோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அதிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஆனால் சால்ட்ரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது விட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ அதை இருந்த மாதிரியே நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நம்மளோட பேட்ரி வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரியை தான் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இந்த பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இருந்து 2 பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதோட வோல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது 3.7 வோல்ட் இருக்குது. இது TP4056 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வைக்கிறது கரெக்டான பொசிஷன் இதான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வச்சு அதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த போர்டில் பார்த்திங்கன்னா 2 போர்ட் இருக்கும். ஒன்று வந்து பேட்டரியோட இன்புட்டு, அவுட்புட்டு, அதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இன்னொன்று வந்து போர்டிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு. இதிலேருந்து நம்ம எந்த பொருளுக்கு மோட்டாரோ லைட்டோ அதுக்கு சர்க்கியூட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். அதை மட்டும் நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக எடுத்து கொடுத்துக்கணும். இப்போ நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பேட்டரி வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் கரெக்டாக உட்காரலை, சீட் ஆகலை. ஸோ நம்மளோட பேட்டரி வந்து இடிக்குது. ஆனால் லைட்டு ஒர்க் ஆகுது, எல்லாமே செய்யுது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பொசிஷனை தான் நம்ம மாற்றணும். ஸோ இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது சென்டரில் ஒரு ராடு இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த பொசிஷனுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் பேட்டரி வைக்கலான்னு சொல்லி வச்சு பார்த்தா அப்போவுமே அது நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த செட்டப்பே நம்ம தூக்கிடலாம். மறுபடியும் வைக்க முடியல. ஸோ ஒரு வழியாக நம்ம மொத்தம் 4 போர்ட்டை நம்ம இதிலேருந்து எடுத்துருக்கோம். பேட்டரியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கையில் ஒர்க் ஆணுச்சு. ஸோ அதனால் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த போர்டு வந்து வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு போர்ட்டுக்கு வந்து இடம் இல்லை. ஸோ நம்ம அதை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சே ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ டபுள் சைட் டேப் போட்டுட்டு அந்த இடத்துல பொசிஷன் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்தா சார்ஜும் ஏறுது. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த பேட்டரியில் வந்து இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃபைனலாக ஒரு டேப் மட்டும் போட்டுட்டு அசம்பிள் பண்ணிடலாம். எப்போவுமே TP40656 வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சார்ஜ் மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ளூ வந்து நல்லா போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் சார்ஜ் போடும்போது அந்த பின் வந்து உடையாமலோ உள்ளே போகாமலோ இருக்கும். ஸோ இந்த கவர்லையுமே நம்மளுக்கு இந்த 2 போட்டு தேவையில்ல, ஆல்ரெடி கீழே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம இதில் வச்சு லாக் பண்ணிடலாம். ஃபைனலாக லாக் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக அசம்பிள் ஆகுது. ஸோ சார்ஜ் போட்டு பார்த்தாலுமே சார்ஜ் ஆகுது. லைட்டு வந்து ஆன் பண்ணி பார்க்க 3 டைப் ஆஃப் லைட்டு வந்து நம்மளுக்கு எரியுது. இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்க்ரூவெல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூவை கழட்டி மாட்டுறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த செட்டப் வந்து யூஸ் ஆகலை. ஸோ அதை நமக்கு ஃபைனலாக லாக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட லைட்டில் இந்த ஹேண்டில் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சோலார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து தேவையில்லை. ஏன்னா அதில் வரக்கூடிய சார்ஜை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கிளிப்பு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பிவட் மாதிரி அதில் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு அது மூலமாக அது ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டு கம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம் போட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியணும், அந்த ஒயிட்டு தான் கிளிப்பு. அதை வச்சு தான் இது கைட் ஆகி ரொட்டேட் ஆகுது. ஸோ இதில் வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு உள்ளே லாக் பண்ணேன். ஆனால் என்ன அப்படின்னா அந்த கைடாகக்கூடிய பிளாஸ்டிக்கே வந்து உடஞ்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது ரொட்டேட் ஆகுது ஆனால் ஃபிக்ஸ் ஆக மாட்டுக்கு. ஸோ நம்ம அதை வந்து இப்போ காட்டுறேன். இந்த இடமும் நம்மளுக்கு இப்போ யூஸ் இல்லை. ஸோ இதையுமே நம்ம வந்து இப்போ க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இதை வந்து ஃபிக்ஸபிளாக வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு மற்ற ஃபிக்ஸ் ஆகக்கூடிய இடத்துல ஃபுல்லாமே நம்ம க்ளூ போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அப்படின்னா தான் இதோட ஹைட்டுமே கம்மியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பக்கமே நம்ம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணனால அது ஒன்றும் ஆகாது. லைட் வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், சார்ஜ் போட்டுக்கலாம். ஆக மொத்தம் ஒரு எமர்ஜென்சி லைட்டு மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே சிம்பிளாக அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து வெறும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். உள்ளே போட்டிருக்கிறது ஓல்டு 2 பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சே இதை நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த ரப்பரை மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃபுல் ஆஃப் அசம்பிளியுமே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுபோல் தொடர்ச்சியான ரீஸ்டோரேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சார்ஜபிள் மெத்தடில் நிறையா பொருட்கள் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம், இன்னுமே பண்ண போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய ரீஸ்டோரேஷன் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். எல்லா வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.